ஹாய் ஹலோ நண்பர்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே, இப்போ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், அதாவது ஒரு 20-22 வயசு பசங்க தான். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கிற 2025 ஆகட்டும் அந்த ஜோனில் மாட்டிட்டு தெரிவிக்கிற ஒரு 2 பசங்க இருக்கிறாங்க. 2 பேருமே திக்கு ஃப்ரெண்ட்ஸு. இவங்களுக்கு என்ன வேலைன்னா 2 பேரும் மாறி மாறி சாயங்காலம் ஆச்சுன்னா வந்து மாற்றி மாற்றி புலம்புற வேலையே அதிகமாக இருக்கு. மச்சான் என் வாழ்க்கை இப்படி போகுதுடா, என்னால் முடியல, என்னால் இப்போ ஃபினான்ஷியலாக என்னால் ஒன்றும் பண்ண முடியல, லைஃப்ல எதுவும் பண்ண முடியல, லவ் கூட்டிக்கிட்டு போகுது அப்படின்னு ஒருத்தன் புலம்புறான். இன்னொருத்தன் என்னன்னா, அது உனக்கு மாதிரி எனக்கு வேற மாதிரி பிரச்சனை வருதுடா, எனக்கு இதே இல்லை, வீட்டில் சண்டையா இருக்கு, இன்னும் படிப்பு வரல, அது வரல, இது வரல, ரொம்ப 2 பேரும் மாற்றி மாற்றி ஏதோ மரியாதை போட்டி மாதிரி சண்டை பரிமாறிக்கிறானுங்க. அவனோட பிரச்சனையும் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கடவுள் என்ன பண்றாரு, டேய் மானை இங்கே வாங்க, 2 பேரும் வாங்க, இப்போ என்ன உனக்கும் பிரச்சனை இவனுக்கும் பிரச்சனை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 2 பேரோட லைஃப்பும் மாற்றி மாற்றி நான் அவங்க வச்சு போகிறேன். 3 நாள் டைம், 3 நாளும் மாற்றி மாற்றி உங்கள் 2 பேர் வாழ்க்கையும் மாறி வாழ்றீங்க. இதில் 3 நாள் கழிச்சு ரிசல்ட் என்னன்ட்டு நான் வந்து பார்ப்பேன்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி 2 பேரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் வாழ்க்கை தானே அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி போகிறாங்க. ஓகே ரைட், 2 பேர் திக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவன் எப்படிப்பட்டவன் அவனுக்கு தெரியும், இவன் எப்படிப்பட்டவன் அவனுக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி போகிறாங்க. இப்போ மாற்றி இருக்கிறதால, லைஃப் மாறி இருக்கிறதால அவனுக்கு என்ன இருக்குன்னா, மாற்றி இருக்கிற ஒரு பிரச்சனையோட லைஃபு ஒரு ஒரு சிக்கல் மாதிரியே தெரியல. வரக்கூடிய பிரச்சனைகளை அவன் சிக்கல் மாதிரி டீல் பண்ணல. ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கலாம், ஓ இப்படி இருக்கேன், அவனுக்கு பிரச்சனை இது நான் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கணும், இதை நான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அப்படி போய்க்கிறான். அந்த பிரச்சனையை பார்க்குறான். ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கலாம், செகண்ட் நாள் அதை ஃபேஸ் பண்ணதுக்கு பிளான் போடுறான், 3rd நாள் பிரச்சனையை சமாளிச்சுட்டான். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்றான். இந்த லைஃப் இதை விட ஈஸியா இருக்கு, என்னோட விட இது பிரச்சனை கம்மி அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. 2 பேருமே சேம் அதே மாதிரி. அவன் லைஃப் அவன் ஈஸியா எடுத்துட்டான், அவன் லைஃபையுமே ஈஸியா எடுத்துட்டான். ஸோ 2 பேர் இதே நேர்கோட்டில் 2 பேர் போயிடறாங்க. இப்போ 3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் கடவுள் வந்து கூப்பிடுறாரு, என்னப்பா 2 பேர் எப்படி, 2 பேர் லைஃப் மாறி இருக்கு, இப்போ என்ன ரிசல்ட்னு கேட்குறாங்க. 2 பேர் யோசிச்சுட்டு எனக்கு இந்த லைஃப் ஓகே தாங்க. 2 பேர் மாறி மாறி கேட்டுக்கிறாங்க, ஏன்டா இந்த லைஃப் என்ன மோசம்னு சொல்றேன், நான் 2 நாள் 3 நாள் உன்னோட லைஃப் தான் நான் வாழ்ந்துருக்கேன், எனக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய கஷ்டமா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் அப்பவும் சண்டை கட்டுறாங்க. மகனே இருங்க, நான் முன்னே முடிக்கல, இப்போ எதுக்கு தெரியுமா நான் 3 நாள் சொன்னேன், உங்களோட பிரச்சனைய பெருசா வச்சு பாக்குறீங்க, தலைக்குள்ள வச்சு ஒரு பெரிய பிரச்சனையா பாரமா வச்சு பாக்குறீங்க. அப்படி பாத்தீங்கன்னா உங்களால ட்ரெஸ் டிப்ரெஷன் இதெல்லாம் மண்டையில ஏற்றி கொலாப்ஸ் ஆகிருவீங்க. ஸோ ஃப்ரீயா விட்டு காமா டீலா பண்ணுங்க, ஓகேவா, சரி ஓகேவா அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே இவனுக்கு அப்பதான் புரியுது, ரொம்ப நம்ம ப்ரெஷர் ஏற்றக்கூடாது, லைஃப் வந்து கேர்ஃபுல்லா நீட்டா ஹேண்டில் பண்ணாலே போதும்.